ஆர்வமாகன்றது ஊரோடு விளையாடு தொகுப்போடு வஜிதா மூமட்டவர்கள் தொடர்ந்து சிவதர்சனி ராகவன் அவர்களும் வேலைக்கு கொஞ்சம் வர வேணும். இரண்டால் ஷேருக்கு உரிய நேரத்தை கொடுக்க வேண்டும். ஷேர் 2 வாரங்களும் சொல்லிட்டார். கொஞ்சம் வேலைக்கு தான் வேலைக்கு இல்லை அவர்கிட்ட நேரத்தை கொடுத்தா சரி தானே 11க்கு. ஆகவே இது சிவதர்சினி அவர்கள் பக்கமாக சிவதர்சினி அவர்கள் வந்தால் உடனடியாக வரலாம் நீங்கள். இப்பொழுது வாங்க வஜிதா மூமட்டர்களை வணக்கம். அன்பு வணக்கம் அனைத்து பாமக உறவுகளுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் வணக்கம் தெரிந்து கொண்டு மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடும் நிகழ்வில் உங்களுடன் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் எமது தாயகம் வெளி ஊர்களை வைத்திருக்கின்றேன். வட்டார வழக்கு சொற்களும் அடுத்தது நாங்கள் மண் வாசனை பற்றி கொஞ்சம் பேசிக்கொள்வோம் நேரம் இருந்தால். மண் வாசனைண்டா மண்ணுக்கு புழுது பிறகு தண்ணி ஊற்றுறது என்ற மண் அது இல்லை. உங்கள் மண்வள கலைகள் என்பது போல உங்கள் கிராமவாசம் நகரவாசம் அதுகள் சரி அதுகளை பற்றி பேசிக்கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நான் தருகின்ற பழமொழிக்கு நீங்க விடைகளை சொல்லிக் கொள்ளுங்கள். கடிச்ச பாக்குல காப்பாக்கு கொடுக்காத பெரியாத்தா, காரியாப்பட்டி வரைக்கும் நாம் பெத்த மகளே நாம் பெத்த மகளே என என்று வழி அனுப்ப வருவாளாம். கடிச்ச பாக்குல சரியா கடிச்ச பாக்குல காப்பாக்கு கொடுக்காத பெரியாத்தா, காரியாப்பட்டி வரைக்கும் நாம் பெத்த மகளே நாம் பெத்த மகளே என்று வழி அனுப்ப வருவாளாம். அது நடிக்கிறா. 10 பிள்ளைக்கு உனக்கு ஒரு துளி தண்ணி கொடுக்க வைக்கல. அவர் இறந்த பிறகு நடிக்கிறார் போய். அதுதான் சொல்லுங்க. நீங்க தொட்டிருக்கீங்க நடிப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கும். பாப்போம் சொல்லுங்கள் பாப்போம். கடிச்ச பாக்குல கால் பாக்குன்னா அந்த வட்டார வழக்கு அந்த பழமொழிக்குள்ள அந்த லகர இருக்காது. அந்த பெற்று வழக்குலதான் வரும். கடிச்ச பாக்குல காப்பாக்குன்னா பதிப்பாக்கு கொடுக்காத பெரியாத்தா ஒரு பேரு. காரியாப்பட்டின்னு சொல்றது ஒரு ஊரு. காரியாப்பட்டி வரைக்கும் நாம் பெத்த மகளே நாம் பெத்த மகளே தங்க மகளே. சாப்பிட்ட பான் துண்டுல அந்த கரப்பான் கூட கொடுக்காத அம்மா அந்த பிள்ளை போனா பிறகு பின்னால விடுறா. சரி அப்படி வாங்கல அப்படி பண்றதுக்கு அந்த காரியம் அது வருதுன்னு நினைக்கிறேன். கடிச்ச பாக்கு எடுத்து பாக்கிட்டு கால் பிள்ளை என்னதான் செய்தாலும் தாய்க்கு பிள்ளைதான் அந்த மாதிரி அவ பிள்ளை கண்டா தாய் பிள்ளைய பற்றி இதனோடு போறா. எப்படி வரீங்க நீங்க? பிள்ளை தாய்க்கு பிள்ளைதான். அந்த பிள்ளை என்ன செய்தாலும் தாய்க்கு பிள்ளை என்ற மாதிரி தான் அது போகுது. நீங்க ஒரு நல்ல தாய் என்பதை கடிச்ச பாக்க வச்சிருந்தாலும் பிள்ளை வாய் நாங்கள் சாப்பாடு திரிக்கல சில பிள்ளைகளுக்கு வாயில கடிச்சு போட்டு சாப்பாடு தீத்தி இருக்கிறோம். அது மாதிரி அந்த கடிச்ச வாக்கு அந்த அன்பு பாசத்தை பிள்ளைக்கும் தாய்க்கும் உள்ள அன்பு பாசத்தை பற்றி சொல்லி ரெண்டுக்கும் பெறும். என்ன அன்பான தாய்க்கும் பெறும். மற்றது பிள்ளை எது செய்தாலும் தாய் வந்து மன்னிச்சு கொண்டு பின்னாலதான் போயிடும். பிள்ளை செய்த உடனே இப்ப அவர் கடிச்ச பாக்கரோட துண்டு கொடுக்காதவர் கொடுக்காத கருத்தை உள்ளுவாங்க. கருத்துக்கு வந்து இப்ப நான் சொல்றேன் தாயை பார்க்காத அதாவது கடிச்ச பாக்கன்னேக்க கடிச்ச சாப்பிடுறது இல்ல என்ன ஒரு கொஞ்சத்தை கொடுக்காத பிள்ளை என்றுதான் தாயை பார்க்க தாய் என்று சொல்றீங்க விளங்கல்ல. தாய் தான் தாயை கொடுக்கல. எல்லாரும் கருத்தை விட வாணியும் இந்த தவமலர் அக்காவும் அந்த கருத்தை தொட்டிருக்கு. நடிப்பு இங்க பேச்சிலும் செயலிலும் சிலர் நடிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா அங்க பாசம் மாதிரி நடிப்பாங்க. அங்க பாசம் ஒன்றும் இல்ல. இது பிள்ளைக்கு மட்டும் வராது, எல்லோருக்கும் வரும். ஏன்னா இந்த பாக்கில் ஒரு சின்ன துண்டு கரத்துண்டு பானை கொடுக்காதவங்க இப்படி அவங்களுக்கு பிரியாணி கொடுக்க போறா, பால் சோறு கொடுக்க போறா? அதுதான் இங்கு நீங்க அந்த கருவை தொட்டிருக்கணும். ஒரு தாய் என்பவள் கொடுப்பாள். ஆனால் இங்கு அந்த தாய் ஒன்றும் கொடுக்காத பொம்புலன்னு சொல்லப்படுகிறது. அதை நீங்க உள்வாங்கியிருக்க வேணும் என்று கூறிக்கொண்டு இந்த நடிப்பைத்தான் இங்கும் மேன்மைப்படுத்துகின்றது. இப்ப நாங்க முதல்ல வட்டார வழக்கு சொற்களுக்குள்ள போவோமா? வட்டார வழக்கு சொல் நாட்டாமை என்று எதை சொல்வார்கள்? எமது தாயகத்தில் பகுதிகள் அதிகமாக நீங்க சொல்லப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கும். நாட்டாமை இந்தியாவில நாட்டாமை என்று வேற விடயங்களுக்கு சொல்வார்கள், வேறொரு பதவிக்கு சொல்வார்கள். நமது தாயகத்துல எல்லா பகுதிகளிலும் இதை கேள்விப்பட்டிருக்கிறது. நாட்டாமை என்று எதை சொல்வார்கள்?
தாயத்துல நாட்டாமைன்றது வச்சிருக்கிற இல்லையே. இருக்கு, நீங்க மறந்துட்டீங்க. கோடியாரன்னு சொல்லுவேணும், ம். மற்றது முதலாளி அப்படின்ட்டு சொல்லுவேணும். நாட்டாமையாக எங்கட ஊர்ல இல்லை. எங்கட பக்கமும் இல்லை அது இந்த நாட்டாமை. பேச்சு தமிழ்ல சொல்றதா இருந்தா இப்ப வயல் காணி எல்லாம் வச்சு பெருசா இருக்கணுமல்லோ, ஓ, அவர்களை சிலவளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் ஊர்ல நாட்டாமையாண்டு பேர் உச்சரிக்கிற இல்லை. கோடியாரன்னு சொல்லுவேணும், விதானியாரன்னு சொல்லுவேணும். அப்ப எங்கட பகுதியெல்லாம் அப்படி இதுல சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா அந்த ஒரு பிரச்சனைகள் எதுவும் தீர்த்து வைத்தவர்கள்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனைகள் வரைக்குள்ள ஒரு முதலாளியா இருந்து தீர்த்து வைக்கிறவரா இருக்கலாம். ஒரு நாட்டா அது நாட்டாமை, இது நாட்டாமை. அதுதான் மைதான் மா என்று போடுறீங்கிற மஜிதான், ரெண்டும் ஒன்று தான். நாட்டா இப்ப நாட்டாமை இல்ல, நாட்டாமைய பேச்சு தமிழ்ல நாட்டாம என்று சொல்றது. எங்கட பக்கம் அதிகமாக நான் வாழ்கின்ற பகுதிகள் தெரியாத நாங்க தெரிந்து கொள்வோம். அந்த இந்த மூட்டைகளை தூக்குவர்களை நாட்டாமை என்று அழைப்பார்கள். மூட்டை தூக்குறாக்குல அங்க வேற என்ன? கூலிக்காரர் கூலிக்காரர் இல்ல, எங்கட இடத்து ஜாழ்ப்பாண பக்கம் வகுப்பு செய்யறாங்களோ ஏதோ ஒன்று சொல்றது. என்னன்னு சொன்னா, இப்ப நெல்லுகள் எல்லாம் வரும், அந்த நெல்லெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருப்பார்கள் வயல்ல. அப்ப அது டெக்டர்ல இருந்து லொரிகளுக்கு எல்லாம் ஏற்றுவார்கள். கடைகள்ல அந்த ஹோல்சேல் சாமான்கள் வர டைம்ல மொத்தமாக அவர்கள் தூக்கி அதை இன்னொரு இடத்துகளுக்கு கொண்டு போறதுக்கு உதவி செய்வார்கள். அவர்களை நாட்டாம் என்று அழைப்பார்கள். சொல்லி இன்றும் வாழ்த்துக்கள். அது இப்ப இந்தியாவில நாட்டாமைன்றது எங்கட சில இடங்கள்ல அந்த நாட்டாரன்றது அந்த தோட்டம் அந்த இதெல்லாம் வச்சு செய்யறவே அதைத்தான் நீங்க நாட்டாமைன்றீங்களா? அது நாடாரண்டு போற. இது நம்ம மூட்டைகளை தூக்கி மூட்டைகளை மற்றவர்களுக்கு உதவி செய்ய அவர்கள் கூலி வேலை தான் செய்வார்கள். அந்த இந்த கம்பி மாதிரி ஒன்று வச்சு அதை கொழுக்கின்னு சொல்லுவார்கள். அதால குத்தி முதுகுல தான் தூக்குவார்கள் அவர்கள். இப்பொழுது ஜாழ்ப்பாணம் பக்கம் வேற வேற தான் அதுக்கு சொல்றது, நாட்டாமைன்னு சொல்றேன். தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு வட்டார வழக்கு என்பது ஒவ்வொரு பகுதி சொற்கள் தானே நாட்டாமை. இன்றும் அந்த சொல் பாவிக்கப்படுகின்றது. அப்படி இப்பொழுது வண்டில் மாதிரி எல்லாம் இழுத்து கொண்டு போறதுக்கு இருந்தாலும் சில சாமான்களை தோளில் தான் தூக்குவார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்தது வெளிக்கு வெளியால போறத வலிக்கு டாய்லெட்டுக்கு போற சில பேர் வலிக்கு போறோம்னு சொல்லுவீங்க. டாய்லெட்டுக்கு போறதைத்தான் சொல்றது. வெட்டைக்கு போறேன்னு சொல்லுவார்கள். இதை சரியாக சொல்லுங்கள். நீங்க பிடிக்காம சொல்லிக் கொள்ளுங்க. வானம் வெளிச்சிருக்கு, மலங்களிக்க போறோம், வெளிக்கு போறோம். வெளிக்கு என்று சொல்றது ஜியாக்கா சொன்னது சரி. அடுத்தது நகுலவதியும் சொல்லியிருந்தா காலைக்கடன். நீங்க வெளிக்கண்டா எனக்கு வெளிச்சண்டை வெளிக்கு காலைக்கடன் சொல்றதானே. நிறைய சொற்கள் இருக்கிறது, நிறைய சொற்களை சொல்வார்கள், வெளிக்கு சொல்வார்கள். அதையும் சொல்ல. அடுத்து நோஞ்சான் மெல்லிசான என்ன சின்ன அப்படித்தான் சொன்னது. மற்றது அந்த ஏதாவது வேலைகள் செய்யறதுக்கு பஞ்சு பட்டு கொண்டு கூனி குறி இருக்கிறார்களையும் அப்படி சொல்லினேன். அந்த சுப்புத்தடி மாதிரி இருக்கிறார்கள் அதிகமாக பலவீனம் இல்லாம இருக்கக்குள்ள சொல்லுவார்கள், நோஞ்சாம்பிள்ளைன்னு சொல்லுவார்கள். அடுத்தது முடாக்கு இல்ல முடாக்கு. முடாக்கு இல்ல முடாக்கு. குடிக்கிறதா? அது முடக்குன்னு சொல்றேன். இது முடாக்கு. மூவன்னா டாவன்னா கூனா. மூடாக்குண்டா என்ன? மூடாக்குண்டா முக்காடா இல்ல சாரி மன்னிப்போடு. மூடாக்கு தான். மூடாக்குன்னா என்ன? மூவன்னா டாவன்னா கனா கூனா. மூடாக்கு முக்காடு. அது முக்காடா இல்ல. முக்காடு மாதிரி தான். என்னத்துக்கு பாவிக்கிற என்ன சொல்லாக பாவிக்கிறது? இதுகளை மூடுற படங்கு மாதிரி இருக்கு மூடுறது. மூடாக்குன்னு சொல்றது மூடிக்கொண்டு போறதுதான் மூடாக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது விசிக்கி. எறிகிறது. விசிக்கி எறிகிறதுன்னு சொல்லுவாங்க. அதை கவனிச்சு கொள்ளுங்க. விசிக்கி
விசிக்கி விசிக்கி விட்டா எறிகிறதுன்னு வீசி எறிகிறது. சொல்லுவாங்க. ஐயா விசிக்கி விசிக்கி நடக்கிறத சொல்லுவாங்க. விசிக்கி சிறப்பான வாழ்த்துக்கள். விசிக்கி விசிக்கி நடக்கிற ஐயா, விசிக்கி விசிக்கி நடக்கிற விசுக்கு விசுக்கு. சரியா? விசிக்கி விசிக்கி சும்மா நடந்து வராம விசிக்கி விசிக்கி வான்னு சொல்லுவார்கள். ஃபாஸ்டா வா, வேகமாக. கையை விசிக்கி விசிக்கி நடக்க, அதுக்கு வேகமாக தான் அதுக்கு கருத்து வரும். கையை விசிக்கி விசிக்கி சரியா வா என்று சொல்லுவார்கள். அடுத்த மொஹர. முகரக்கட்டைய பாரு. முகம் முகத்தை சொல்ற முகரை. மூஞ்சிய முகரக்கட்டைய பாரு, பாரு. முகரக்கட்டைய மூஞ்சி பாரு, மூஞ்சி முகரக்கட்டைய பாருன்னு சொல்லிக்கணும். முகம். மொஹர. அது முகரக்கட்டைய சொல்லுங்க, பாரு. முகம். யாரு சொன்ன முகம்? முகம்னா அதுக்கு சரியான சொல்லாக வருகிறது. முகரக்கட்டு என்று சொல்லுவார்கள். என்ன முகரக்கட்டையை நீ இப்படி வச்சு வச்சுக்கிறா? முகரக்கட்டைய நீட்டிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க. நேற்றுக்கு ஒன்று சாரியா? மூஞ்சியன்னு சொல்றது. மூஞ்சின்னு சொல்றா. மூஞ்சி என்னத்துக்காக வந்து சொல்லுங்க அப்போ. மூஞ்சியல்னா அந்த எலிய மூஞ்சி. எளிட முகத்துக்காக தான் மூஞ்சி எப்படி கோபம் அடிக்கிறார்களுக்கு மூஞ்சிய பாருன்னு சொல்லுவாங்க. ரால் மூஞ்சி மூஞ்சி. அடுத்தது தொடப்ப குச்சி. ம்? தொடப்ப குச்சி. தொடக்க விளக்குமாறு. விளக்குமாறு. தொடப்ப தொடப்ப குச்சி. குச்சி. அது தொடப்ப குச்சி. இது நெருப்பு குச்சி. தொடப்ப இல்ல, குச்சி. தொடப்ப குச்சின்னா விளக்குமாறு தும்பு தடியை தான் சொல்லுவாங்க. தொடப்ப குச்சி எது ரெண்டுல ஒன்று நீங்க சொல்லுங்க. தும்பு தடி. தும்பு தடி. தும்பு தடி தான் தொடப்ப குச்சின்னு தொடப்ப சொல்லுவார்கள். குச்சி. அடுத்த தூப்பங்கட்டு. என்ன? அது விளக்குமாறு. அது விளக்குமாறு. தூப்பங்கட்டு. தூப்பங்கட்ட விளக்குமாறு. தூப்பங்கட்டையா? தூப்பங்கட்டு. ஆம். தூப்பங்கட்டா விளக்குமாறுதா? இந்த பதில் ஈக்கில்ல செய்கிற ஈக்கில்ல செய்கிற இது. தூப்பம் கட்டு. தூப்பங்கட்டு பழைய சொல். ஏண்டா கைத்து தும்பு முடிச்சு. கட்டை. கைத்து முடிச்சு. தூப்பங்கட்டு எல்லாம் மறந்துட்டீங்க வாணி. இல்ல நான் ஒரு சொல்றேன். தூப்பங்கட்டு ஒன்று வாங்கிட்டு ஓடி அங்க கடையில போயிட்டு சொல்லுவார்கள். ஏண்டா கைத்து முடிச்சுதான். தூப்பங்கட்டை. தூப்பங்கட்டுன்னு சொன்னாலும் தும்புக்கட்டு தான். தும்பு கட்டு. தொடப்பக்கட்டுன்னு சொன்னாலும் துப்பங்கட்டு தும்புக்கட்டு தான். அடுத்தது தும்புக்கட்டுன்னு சொன்னாலும் தும்புக்கட்டு தான். தும்பால செய்யறதுக்கு தான் இந்த மூன்று சொல்லும் ஒரே சொல்லத்தான் சொல்லப்படுகிறது. அடுத்த லாந்தர். லாந்தர். லாந்தரோ? லாந்தர். லாம்பு, சும்மணி லாம்பு. லாம்பு. தூக்கு லாம்பு. தூக்கலாம். நீங்க தூக்கு லாம்பு 2 3 இருக்கு. நீங்க எதை சொல்லணும்? நிலையும் தூக்கு லாம்பு இருக்குது. லாந்தர். அந்த கையால சுத்தி பெட்ரோல் மாச்சில சின்ன விளக்கத்தான் சொல்றேன். லாந்தர் பண்டலுக்கு கொலை தோட்டங்களில் பண்டலே கொண்டு கொலை வச்சிருப்பினம். என்ன பேரு சொல்றது அதுக்கு? லாந்தர் அந்த லோமியான்னு சொல்லுவார்கள். அந்த விளக்கத்தை கொண்டு போவாங்க, கடலுக்கெல்லாம் போவாங்க கொண்டு. லாந்தர். மண்ணெண்ணெய் லாம்பா. கடலாம்பு. கடலாம்பு. லாந்தர். லாந்தர் சொல்ற கடலாம்பு. கடலுக்கெல்லாம் கொண்டு போற அதுக்கு சொல்லுங்க. அதுக்கு என்ன பேரு சொல்றது? இல்ல அது பேரு கடலாம்பு தான். இன்னொரு பேரு இருக்குது. பெட்ரோமெக்ஸ் ஆகும். இல்ல, லாந்தர்டா எங்க ஊர்ல சொல்லுவாங்க லோமியா. அந்த கடலுக்கு கொண்டு போற விளக்கத்தான் லாந்தர் சொல்றது. லாந்தர். அதுக்கு இன்னொரு சரியான விளக்கம் பெட்ரோமெக்ஸா? இந்த இது பெட்ரோமேட்ச் வேற. பெட்ரோல் மேக்ஸ் இல்ல. பெட்ரோமேட்ச் சிமிலியோட இருக்கும். அதுக்கு காத்து அடிக்கிறது. இது கரை உலத்துவாங்க என்னன்னு சொல்றது. இது பந்தம் கொளுத்தி கொண்டு வருதா? லாந்தர். அந்தர விளக்கண்டு வருமோ? லாந்தர் இல்ல. லாந்தர் அரிக்கன் லாம்பு. அரிக்கன் லாம்பு. சிறப்பான வாழ்த்துக்கள். அரிக்கன் விளக்கத்தான் லாந்தர் என்று சொல்றது. நான் முதல் சொன்னேன். மன்னிப்போடு எனக்கு விளங்கலம்மா. என்ன சொன்னா எந்த காத்துக்கும் அந்த அந்த நூறாது. அது அப்படியே வடிவா ஃபிட் பண்ணுன மாதிரி அந்த அந்த கவர் பண்ணிருக்கும் அந்த வெளிச்சத்தை வயல்களுக்கு. என்னமா சொல்லுங்க? நடுவுல அதுக்குள்ள ஒரு கம்பிக்குள்ள போட்டு பேர்ந்து தள்ளி விட்டு கீழதான் அந்த ஒரு இதுக்குள்ள மண்ணெண்ணெய் ஊத்துறது. அடுத்தது மிளகு. அதுதான் நீ பாவிச்சது. அதிகமாக கடல்களுக்கு கொண்டு போவார்கள் இத. வயலுக்கு போய் கொண்டு போய் வச்சிருக்க வயல் கடல். அடுத்தது விண்டிலுக்கு கீழே கொழுகி விடுவார்கள் இந்த லாம்புகள். அடுத்தது மிளகு தண்ணி. மிளகு தண்ணி என்று எதை சொல்வார்கள்? உங்களோட பகுதியில என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். மிளகு அவிச்ச தண்ணியத்தான் மிளகு தண்ணின்னு. ரசம் எங்களுக்கு அந்த ரசம் வைக்கிறது தான் சொல்லி மிளகு தண்ணி எல்லாம் போட்டு வைக்கிறோம். ரசம் வேற.
ரசத்துக்கு வேற பேர் இருக்கு. தண்ணிட்ட மிளகா போட்டு வச்சுட்டு மிளகு தண்ணி மிளகு தண்ணி ஏண்டா அந்த ஒவ்வொரு ஆக்களா சொல்லிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆக்களா நான் சொல்றேன். குழந்தை பிறந்தது பிறகு பத்தியத்துக்கு வச்சு கொடுக்கறது தான் மிளகு தண்ணின்னு சொல்றது. இவங்க சரக்கு கறி அண்டு வேணும். சரக்கு தண்ணி மிளகு தண்ணி இல்ல சாப்பிடுறதுக்கு மீன் பத்திய கறி மாதிரி வச்சு கொடுப்பாரு மிளகு தண்ணின்னு சொல்லி சொல்றது. குடிநீர் என்று சொல்லலாமா? இல்ல இல்ல சரக்கு சொல்லிக் கொள்ளுங்க. வாணி சொல்ல போறீங்களா? அந்த நான் சொல்றேன். அது வந்து மிளகு தண்ணின்றது இவங்க சொல்ற சரக்கு கறி தான். மிளகு தண்ணின்னு சொல்றது. பாப்போம் உங்களோட பதிலா தான் இருக்கு. நெவிசக் சொல்லுங்க. நான் சொல்றது மிளகு தண்ணி குழந்தைகள் பிறந்ததுக்கு பிறகு அந்த பத்தியமா கறி சாப்பிடாததுக்கு மிளகு தண்ணி வச்சு கொடுப்பாரு. பாப்பா மற்றவர் ஜாக்கா மிளகு தண்ணீர்னா தனிய மிளகா வச்சு பாவிக்கிறார். இல்ல பாப்பா மற்றவர் சொல்லிக்கோ. அவங்க அவங்களோட பதிலாக இருக்கிறது. பாப்போம். தெரியல எங்களுக்கு அந்த மிளகு எல்லாம் போட்டு ரசம் மாதிரி குடிக்கிறது தான் மிளகு தண்ணி. ஜெயமலர் மியூட்ல நிக்கிறேன். நகுலவதி ரசம். சரி அது உங்களோட பதிலா இருக்கிறது. கமலரக்கா ஏஞ்சலும் சில நேரம் வாணி சொன்னா சரியா இருக்கும். செம்மந்தி மிளகா கேட்ட நீங்க என்ன மிளகு நான் நினைக்கிறேன் ரசமா இருக்கும். ரசத்துக்கு வேற பேர் இருக்கிறது. சரக்கு தண்ணியை தான் நீங்க சரக்கு தண்ணி தான் மிளகு தண்ணி என்று சொல்லப்படுகிறது. பிள்ளை பிறந்த உடனே இத அந்த மீன்களை போட்டு அம்மியில அரைச்சி இப்ப பிளண்டர்ல அடிப்பார்கள். இப்ப தூள்கள் வந்திருக்கிறது. தண்ணியா வரும். அது கட்டி அவங்க சரக்கு கறியோ சரக்கு தண்ணி தண்ணி வராது. கறிதான் வரும். தண்ணி அப்படி வரும் உங்களுக்கு. சரக்கு கறி. அந்த கறியைத்தான் எங்கட பகுதிகள் மிளகு தண்ணின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் சொல்றது. எங்கட பகுதியில அதான் சொல்லுவாங்க. ஒரு மிளகா வைப்பாங்க, 2-3 மிளகு சீரகம் எல்லாம் வச்சு வெள்ளைப்பூடெல்லாம் வச்சு அரைச்சு போட்டு அதை அப்படியே கலக்கிட்டு மீனை போட்டு செய்யறதுதான் உருட்டி எடுப்பார்கள் அம்மியில அரைச்சு. ஆமா, அதை உருட்டி எடுத்து அதை தண்ணிக்குள்ள போட்டு கரைச்சு போட்டு ஒன்னும் போட மாட்டாங்க. புளி அதுதான் போட மாட்டாங்க. அப்படியே வச்சு கொதிக்க வச்சு மீனை போட்டு எடுத்துக்கலாம். மிளகு அதான் குழந்தைகள் இப்ப நாங்க வட்டார வழக்கு சொல்ல முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் நான் வட்டார வழக்கு கொண்டு வரேன். இப்ப நான் கொண்டாடுறேன் சீனாவில் உள்ள சில ஊர்கள். சீனா எங்களோட பக்கத்து நாடு, எங்களோட ஆசியா நாட்டுல உள்ளதுதான். சீனாவில அது ஊரோடு தானே நாங்க விளையாட போறோம். நாங்க தெரிந்து கொள்வதுதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பம்சம். நாங்க கற்றுக்கொள்வோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இல்லை. நானும் கேட்டுட்டான். 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. சீனாவின் சுருக்கம். சீனாவின் சுருக்கம் என்றுதான் இந்த ஊர் அழைப்பார்களாம். இல்ல நான் தரவத்தாரன். சீனாவில சீனாவின் சுருக்கம் என்றுதான் சொல்வார்களாம் இந்த ஊரை. 1384 சரியா மிங் அரச மரபு முதலில் இங்குதான் சுவர் கட்டப்பட்டதா. இதன் சிறப்பு பெயர் நிலக்கரி நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. சீனாவின் சுருக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஊருக்கு நிலக்கரி நகரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். நாங்க தெரிந்து கொள்வோம். நிலக்கரி நகரம் அது உங்களோட பதிலா இருக்கிறது. பாப்பம் 3 எழுத்து. 58 நகரங்கள் மற்றும் மாவட்டத்தில் 4வது இடத்தை பிடித்திருக்கிறது இந்த ஊர். இங்க சீனானோட ஷீசோங் தான் சொல்லணும். நிலக்கரி நகரம் தெரிந்து கொள்வோமே. இத அடுத்தது சீனாவின் சுருக்கம். சீனாவின் சுருக்கமா? சீனாவின் சுருக்கம் சீனாவின் சுருக்கம் என்று சொல்றீங்களா? சீனாவின் சுருக்கம் என்றும் தலைப்பார்களாம். அடுத்தது நிலக்கரி நகரம் என்ற ஒரு அழகான பேர் இருக்கிறது. நிலக்கரி நகரம் தெரிஞ்சதெல்லாம் பீக்கிங் மட்டும் தானே எல்லாருக்கும். அதுக்கு 4 எழுத்து. அதுக்காக தெரிஞ்சு கொள்வோம். உங்களுக்கு ஒரு ஒரு எழுத்தை தருகின்றேன். பின் எழுத்தா முன் எழுத்தா கேட்டுக்கொள்ளுங்கள். முதல் எழுத்து சீனாண்டு தெரியும் தானே.
இல்ல ஐயோ என்ன நீங்க அப்ப இலங்கைக்குள்ள சொல்ற நீங்க சீனாவில தடுப்பேன் நான் பூவண்ணா வருகிறது முதல் எழுத்து அந்த பூனையோ பூனா பூவண்ணா பூவண்ணா குருணையா அது சீனாவில் இல்ல. பூவண்ணா அங்க நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது மகனையும் இவ்வாறு அழைக்கலாம் ஆங்கிலத்தில். அது மோனே ஆங்கிலத்தில் மோனே அது டோட்டர் இல்ல மகனை டோட்டர் நினைக்கிறேன். மகள் மகன் முதல் என்ன சொன்னீங்க? முதல் எழுத்து என்ன சொன்னீங்க? அப்ப முதல் எழுத்து பூவண்ண தந்தன். ஓகே அப்ப பூசன் பூசன் பூனே வாணிக்கு வாழ்த்துக்கள். பூசன் பூசன் ஓகே பூசன் பூவண்ண சானா என்னன்னா பூசன். அதுதான் சீனாவின் சுருக்கம் என்று அழைக்கப்படுகிறதாம். நிலக்கரி நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது பூசன். 58 நகரங்கள் மற்றும் மாவட்டத்தில் 4வது இடத்தை பிடித்திருக்கிறது பூசன் நகர் சீனாவில். அடுத்தது இந்த 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. சீனாவின் பொதுச்சாலை என குறிப்பிடப்படும் ஊர் இது. சீனாவின் பொதுச்சாலை என்ற பெயரை கொண்ட ஒரு ஊர் இது. சீனாட 1937 சீனாவின் போர்க்காலத்தின் தலைநகரமாக இருந்த ஊராம் இது. 1937 சீனாவின் இப்ப இருக்கிறது வேற பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போர்க்காலங்களில் தலைநகரமாக இருந்த ஊர் இது. 3 எழுத்துக்களை கொண்ட ஊர். இதில் உயிரெழுத்தொன்று முன்னுக்கு வருகின்றது. உயிரெழுத்து என்ன தெரியும்? யாரு சொல்றீங்க? உயிரெழுத்த கண்டுபிடிச்சிருக்கீங்க. எழுத்து சொல்லிக் கொள்ளுங்கள். உயிரெழுத்து கொஞ்சம் மாற்றம் வேணும் உயிரெழுத்துல. அதே சிறப்பான வாழ்த்துக்கள். ஊசான் 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 ஊவண்ணா சாவன் ஊகான் ஊகான் மன்னிப்போடு ஊகான் ஊகான் சொன்னேன் நான். நீங்க சொன்னது ஊகான் என்று சொன்னீங்களா ஜியாக்கா? சிறப்பான வாழ்த்துக்கள். ஊகான் தான் இது. சீனாவின் பொதுச்சந்தை பாத்தீங்களா? கண்டுபிடிக்கிறேன் நானு. அப்ப சீனாவின் பொதுச்சந்தை என்றுதான் இந்த ஊருக்கு சிறப்பு பெயராம். அடுத்தது சீனாவின் தலைநகராகவும் இருந்திருக்கிறது இந்த ஊர் 1937. அடுத்தது இது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. இங்கு மொத்தம் 34 பேரரசர்கள் முழுமையாக ஆட்சி செய்திருக்கிறார்கள். 34 பேரரசர்கள் இந்த சீனாவை முழுமையாக ஆட்சி சென்ற இடமாக இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த இடம். 4 எழுத்து. முதல் எழுத்து என்ன எழுத்து? சங்காய். முதல் எழுத்து சொல்லணுமா? கஷ்டம். ஒத்த கொம்பும் பானாவும். கொம்பும் பானாவும். பேனாவில என்ன தொடங்குது? நாங்க தெரியாவிட்டாலும் அந்த அதுல இருக்கிற முக்கியமான விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக கொண்டு வந்தேன். 5 ஊர்கள் தான். தெரிந்து கொள்வோம். இப்ப உலகத்திலே இருக்கிற ஊர்கள்ல சிறப்புகள் அவங்களோட பேருகள்ல அப்படியெல்லாம் வருந்தானே. இப்ப காலையில சொல்லுங்க. சரியா? பென்சிங் அப்படி வரும். சிறப்பான இங்குதான் மொத்தம் 34 பேரரசர்கள் முழுமையாக சீனாவை ஆட்சி புரிந்தார்களாம். பாருங்க 34 பேரரசர்கள் இந்த இடத்துல. இதுதான் இப்பொழுது தலைநகரமாக இருக்கிறதா? நீங்க 4 எழுத்து சொன்ன நான் 4 எழுத்து தானே வரும். அப்ப வர அந்த அதுதான் இந்த ஊரு. அடுத்தது
உலகின் 4வது பண்டை நகரமாக புகழ்பெற்ற இடம் இது. சீனாவுல உலகின் 4வது பண்டை நகரம். இலங்கையில நாங்க பார்த்தா புலனறுவ, அனுராதபுரம் எல்லாம் பண்டை நகரங்களாக கூறப்படுகிறது. அது எத்தனாவது இடம் என்று நான் அடுத்த கேள்வியில கேட்பேன். உலகின் 4வது பண்டை நகரமாக இந்த இந்த புகழப்படுகிறதா இந்த இடம். 3 எழுத்துக்களை கொண்ட ஊரு. சுடுமண் போர் வீரர்களின் உருவச்சிலைகள் இங்கு உண்டாம். சுடுமண்ணால செஞ்ச, சுடுமண் களிமண் அப்படி மாதிரி சுடுமண் உருவச்சிலைகள் இங்கு உண்டு. கண்டுபிடிங்கள் பாப்போம். நீங்க உயிர்மை எழுத்து சிஎன்னாவுல தொடங்குகிறது. சிஎன்னா அங்கால நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது 2 எழுத்து. அந்த தேடும் பொழுது சீனாக்குள்ள அழகான விடயங்கள் நிறையவே இருக்கு. சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். சியான் சியான் சியான். உலகில 4வது பண்டை நகரமாக இருக்கிறது. சுடுமண் போர் வீரர்களின் உருவச்சிலைகள் இங்கு இருக்கிறதா. பாருங்க, நாங்க எவ்வளவு விடயங்களை நாங்க தெரிந்து கொள்கின்றோம். அடுத்தது 2 எழுத்து தான் இது. தேவ தூதர்கள் வசிக்கும் புனித இடம் என்று அழைக்கப்படும் இடம். தேவ தூதர்கள் வசிக்கும் புனித இடம் என்று அழைக்கப்படும் இடம் இது சீனாவில் இருக்கிறது. ஆண்டு முழுவதும் 3000 மணி நேரம் சூரிய ஒளி கிடைக்கும் இடம் இது. சூரிய நகர் என்றும் சிறப்பு பெயர் இதற்கு உண்டு. தேவ தூதர் வசிக்கும் புனித இடம் என்று சொல்லப்படுகிறது. சூரிய நகர் என்றும் இங்கு இதை அழைப்பார்களாம். இந்த இடத்தை எங்க கண்டுபிடிங்க பாப்போம். இமயமலையின் வட பகுதியில் அமைந்துள்ளது இந்த ஊருக்கு. உங்களுக்கு லேசா தந்திருக்கிறேன் தரவுகளை. எத்தனை எழுத்து? 2 எழுத்து. 3000 மணி நேரமும் இங்க சூரிய ஒளி கிடைச்சிக்கிட்டே இருக்குமா அந்த இடத்துல ஆண்டு முழுவதும். 2 எழுத்து. கெண்டலுதா? 2 எழுத்து. முன்னெழுத்து தரவா கடைசி எழுத்து தரவா? கடைசி வேணும். முதல் எழுத்து தாங்க. லாவண்ணா. லாசா. லாசா. சிறப்பான வாழ்த்துக்கள் ஜியாக்கா. லாசா. ஆமா. இந்த ஊருக்கு என்ன பெயர் சொல்றாங்க? தேவர்கள் வசிக்கும் புனித இடம். பாருங்க. அடுத்தது சூரிய நகர். இந்த ஊருக்கு பெயர் சூரிய நகர். அந்த 5 ஊருக்கும் சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. பூசன் என்பது அந்த தீபத்தின் தலைப்பட்டனன் லாசாதான். இது இல்ல லாசா இந்த ஊர்ல பெயர் வச்சிருக்கலாம். அது ஊருக்கு பெயர் வச்சிருக்கலாம் தானே, அங்க வச்சிருக்கலாம். இமயமலையின் வடபகுதியில் அமைந்துள்ளது இந்த ஊரு. நாங்க 5 ஊர்கள் நாங்க படிச்சிருக்கிறோம். பூசன், அடுத்தது ஊஹான், அடுத்தது பெங்சிங், அடுத்தது சியான், அடுத்தது லாசா. லாசா. இவ்வளவும் 5 ஊர்களும் சீனாக்குள்ள இருக்கிறது. இப்ப நாங்க இந்தியா பக்கம் போவோம். 7000 பண்ணை என்று அழைக்கப்பட்ட ஊராம் இது. 7000 பண்ணை என்று அழைக்கப்பட்ட ஊர் இந்தியாவில. 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரு. புலிகளின் காப்பகம் இங்குதான் உண்டு. புலிகளின் காப்பகம் இங்குதான் உண்டு. எங்க கண்டுபிடிங்கள் பாப்போம். 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரு. இந்தியாவிலையா? ஆம், இந்தியாவில. முதல் எழுத்தை சொன்னீங்களா? சீனாக்கு தான் சொன்னேன். அதானே. இது எங்க 7000 பண்ணை என்று அழைக்கப்பட்ட ஊர். 7000 பண்ணை. 7000 பண்ணை என்று சிறப்பு பேரு. இப்ப ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு பேர் வைத்து அழைத்தார்கள். இப்ப நாங்க பார்த்துதானே தேவர்கள் தூதர் வசிக்கும் புனித இடம். எத்தனை எழுத்துக்கள்? இது 5 எழுத்து. பெங்களூர் இல்ல, புலிகளின் காப்பகம் இருக்குது. ஊர்ல சொல்றார் பெங்களூர். இந்தியாவுக்கு போறீங்க? இந்தியா தான் தருகிறேன். நீங்க இந்தியாவா இலங்கையா? இந்தியா கேக்குறா. இப்ப கேக்குற இந்தியா. கொல்கத்தா. புலியாளுங்க அப்பா. கொல்கத்தா. கல்கத்தா இல்ல. இது 5 எழுத்துல என்ன அப்ப?
இதுக்குள்ள ஒரு வனம் ஒன்று இருக்கிறது, பின்பகுதிக்குள்ள வனம் ஒன்று இருக்கிறது. அடுத்தது காடு. என்ன சொல்ற, அந்த கானாவில முன்கழுத்து தொடங்குகிறது பாப்போம். கானாவில கல்கத்தா. வனம் இருக்கிறது பின்பகுதியில. வனமா? காண்டாவனம். காடு அடிதான் போடுவேன். வனமடா காடுல முடியும். காடு. காடு 5 எழுத்தா சொன்னீங்க? கட்டைக்காடு. கட்டைக்காடு தங்கையில. காடு. காட்டில் என்ன வரும்? கம்பனம். லேசான ஊரு கேள்விப்பட்டிருப்பீங்க. களத்தூர் வருமா? காடு வருமா? களத்தூர் எந்த மாகாணத்துல இருக்குன்னு சொல்லுங்க. அது நான் மறந்து போயிட்டேன். போன முறை வாணியும் கேட்டது. திருச்சி அங்க பக்கம். திருச்சி அங்க பக்கம் இருக்குமா? என்னம்மா? திருச்சி பக்கம் இருக்குமோ? மன்னிப்போடு, நான் தெரியாம சொல்ல முடியாது. அதை நான் போன வாரமும் தவற விட்டுட்டேன், இந்த வாரமும் தவற விட்டுட்டேன். திருச்சி பக்கம் காணாவில காடு வருமா? கடைசியில காடு வரும். வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. இப்ப சொல்லியிருக்கிறீங்க. கருவாக்காடு. அது கருவாக்காடு இலங்கையில. கருவாக்காடு இலங்கையில. கட்டைக்காடோ? கட்டைக்காடு இலங்கையில இருக்கு. இல்ல, இலங்கையில் இந்தியாவிலும் இருக்கு கட்டைக்காடு. இன்னும் நான் காண தந்திருக்கேன். காடு கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் 2 தான். கள்ளிக்காடு. கடல்காடு. கடலும் ஒரு போர நினைத்து பாருங்கள். போர் யுத்தகாடு. கட்டைக்காடு. போரோட சம்பந்தப்பட்ட போர்க்காடு. கன்னிக்காடு இல்ல, கன்னிவாடி. யுத்தகாடு. போர் வீரர்கள் இறங்கி விட்டார்கள். திரைக்காடு. அப்ப களக்காடு. வாழ்த்துக்கள். களக்காடு. களத்துல இறங்குற. களத்துல இறங்குற. அப்ப மணி சிறப்பான வாழ்த்துக்கள். காடை மணிதான் கண்டுபிடிச்ச. களக்காடு. அப்ப புலிகளின் காப்பகம் இங்க 7000 பண்ணையம் தலைக்கப்படுமாம். இந்த ஊர்ல 7000 பண்ணை என்றுதான் அழைப்பார்களாம். அடுத்தது 11 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. கானாவுல தொடங்குது. யானைக்கும் ஒரு பேர் இருக்கிறது. சரியா? அதுக்குள்ள தரவை தருகிறேன். மழை பெய்ய போகுது, நாங்க பார்த்த உடனே எப்படி சொல்லுவோம், அந்த சூழ்நிலையை எப்படி சொல்லுவோம்? இருள் முட்டமாக இருக்கிறது, அதை நாங்க வேற மாதிரி ஒரு பேர்ல சொல்லுவோம். அடுத்தது ஒரு நல்ல நிகழ்வை நாங்க இந்து சமயத்து மக்கள் ஒரு நல்ல நிகழ்வை இப்படியான ஒரு நிகழ்வுன்னு சொல்வார்கள், அந்த பின்பகுதி. அப்ப நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். 11 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். எத்தனை எழுத்துக்கள்? 11 எழுத்துக்களா? ஒரு கல்யாண விடயத்தை, ஒரு சாமத்திய வீடுகளை அழகான ஒரு விடயம், ஒரு சொல்லு சொல்வார்கள். இந்த நிகழ்வு முன்னுக்கு யானைக்கு சொல்லப்படுகின்ற 2 எழுத்து. 11 எழுத்துக்கு வராது. சரியான லட்சணம். ஊர் என்ன கேட்டீங்க? ஆம்.
காணால் என்ன கரிகாலன் கட்டிய நூல். கரிகாலன் கட்டிய நூல் வந்து பார்ப்போம். மழை பெய்ய போகுது, வானம் வித்தியாசமா இருக்கு, அதை நீங்க பார்த்துட்டு சொல்லுன்னு சொல்லுவீங்க. கரமகச்சடங்கு. இருட்டா இருக்கு, இருள் சூழ்ந்திருக்கணும். அப்ப வாங்க அதுக்குள்ள வாயால வந்தது பின்பகுதி ஒரு நல்ல நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை நீங்க சொல்லுவீங்க. அந்த அந்த நிகழ்வுக்கான 4 சொல், 5 எழுத்துக்குள்ள ஒரு சொல். சடங்கு, கரிமகச்சடங்கு. ஏன் சடங்குக்குள்ள போறீங்க? அந்த சடங்கு நம்ம இன்னொன்று சொல்லுவோம், ஒரு மங்களகரமான மங்களம். அந்த 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 ஜேமலர் சொன்னதை நீங்க அப்படியே முட்டு பாருங்க அந்த 5 எழுத்துக்குள்ள. இப்ப எல்லாம் பதிலும் கூட வாயால வந்துட்டு நீங்க ஊரை முற்று பெற்றீங்கன்னா சேர்த்து எடுத்தீங்கன்னா சரி. மங்களமா நீங்க யானைக்கே நாங்க 2 இடத்துல சொல்லுவோம். மழை பெய்ய போகுது, வானம் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில இருக்குது, அத நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? மங்களம். யாக்கா நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, உங்களோட வாயால வந்தது. அடுத்தது இப்ப ஜேம்ல சொல்லியிருந்தா அதுக்கான அந்த ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு. அப்ப கருமிருட்டு மங்களம். அந்த இருட்டுக்கு வேற ஒரு சொல்லுவோம், அப்படியே நாங்க பார்த்த ஒண்ணு சொல்லுவோம், இன்னைக்கு மழை வரும், இப்படி இருக்குது வானம். மூட்டம், கடிமூட்டம் மங்களமா. கரிமந்தாரம். கரி இருள் மங்களம். சூவண்ணாவில தேடி கொள்ளுங்க. கரி சூழ் மங்களம். கரி சூழ்ந்த மங்களம். சிறப்பான வாழ்த்துக்கள். கரி சூழ்ந்த மங்களம் சொல்லி இருந்தவர். கேள்விப்படாத ஊர் இருக்கா? ஓ, கரி சூழ்ந்த மங்களம். கரின்னு சொல்றது யானைக்கு சொல்லப்படுகிறதாம். அது யானை. கரி சூழ்ந்த மங்களம் தான் இந்த ஊர்ல பேரு. அதுக்கு வடிவான கருத்துக்கள் இருக்கிறது. அந்த 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 மங்களத்துக்கு வேறு தெய்வமான ஒரு நிகழ்வு சொல்லியிருந்தார்கள். அதை நான் அடுத்த முறை அதை நான் எடுத்துக்கொள்கின்றேன். இப்ப இந்த 2 இதுகள் நான் கொண்டு வந்தேன் நான் இந்தியாவுக்குள்ள. அடுத்தது நாங்க இலங்கை பக்கம் போவோமா? இப்ப இது நீங்க தெரிந்து கொள்வதற்காகத்தான் கொண்டு வந்தேன். நீர்வீழ்ச்சிகளை பத்தி தான், நீர்வீழ்ச்சிகள் இருக்கிற அந்த விடயத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு தரப்படுறேன். இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க அந்த கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். பண்டாரவளை என்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சி இது, சரியா? 7 எழுத்துக்களை கொண்டது. உலகிலேயே 237வது நீர்வீழ்ச்சியாக பேசப்பட்டது நம்முடைய இலங்கைக்குள்ளதான் இருக்கிறது. குதிரை வாழ் நீர்வீழ்ச்சி என்று இதுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கிறது. குதிரை வாழ் நீர்வீழ்ச்சி. எங்க கண்டுபிடிங்க பாப்போம். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு நீர்வீழ்ச்சி. முதல் எழுத்து சொல்லுவீங்களோ? ஏக்கா நம்மட ஊருக்குள்ள வந்துட்டோம். முயற்சி செய்யாட்டி நான் தருகின்றேன், முயற்சி செய்து பார்ப்போம். நீர்வீழ்ச்சிகள் கணக்கு இருக்குதானே? முக்கியமான நீர்வீழ்ச்சிகள், முக்கியமான இலங்கையில் உள்ள முக்கியமான நீர்வீழ்ச்சிகள்ல நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பம்பரகந்த சொல்ற நீர்வீழ்ச்சி உண்டு, பாப்போம். நீங்க உங்களோட பதிலாக இருக்கிறது குதிரை வாழ் நீர்வீழ்ச்சின்னு தான் இதுக்கு பெயர் சொல்லப்படுகிறது. உலகில 297வது நீர்வீழ்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது எங்களோட தாயகத்துல உள்ள ஒரு நீர்வீழ்ச்சி. பாப்போம். பண்டாரவளையில தான் இருக்குது, அந்த இடத்தை நான் தந்திருக்கின்றேன். பம்பரகந்தையத்தான் தெரியும். குதிரை வாழ் நீர்வீழ்ச்சி என்று பெயராம் இருக்கு. என்ன இப்ப கேக்குறீங்க, எங்க இருக்குதுண்டா? அந்த நீர்வீழ்ச்சியில பேரை சொல்றேன். நீர்வீழ்ச்சியின் பேரா? 7 எழுத்துக்களை கொண்ட நீர்வீழ்ச்சி தெரியாம இருக்கிறார் ஒருவர். அது நான் சொன்னேன். அவங்களோட பதில் 2 பேர பதிலும் அதாக இருக்கிறது. பம்பரகந்தான் அந்த பேர். அதுதான் எல்லாத்திலும் பார்க்க பெரிய நீர்வீழ்ச்சி இலங்கையில. துண்டிந்த நீர்வீழ்ச்சி
அது உங்களோட பதிலாக இருக்கிறது. பாப்போம் பாணி. தெரியாது. கண்டிரிமலை. கண்டிரிமலை. அது உங்களோட பதிலாக இருக்கிறது. எத்தனை எழுத்துன்னு சொன்னீங்க? 7 எழுத்து. 7 எழுத்து. நீர்வீழ்ச்சியோட சேர்ந்தா? அந்த பக்கம் இல்ல நீர்வீழ்ச்சியோட சேராம. நீர்வீழ்ச்சி 5 எழுத்து. அது சேராம 6 எழுத்து வரும் நீர்வீழ்ச்சி. அந்த அது வராம 7 எழுத்து வருது. அந்த எழுத்தை நீங்க சொல்லணும். அந்த நீர்வீழ்ச்சியோட பேரு தெரிந்ததை சொல்லிக் கொள்ளுங்கள். பார்ப்போம். எல்லா பதிலும் வரட்டும். துன்கிந்த நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது. எதை சொல்லுகிறீங்க? துன்கிந்த பண்டாரவளை பக்கம் இருக்கிறது இந்த நீர்வீழ்ச்சி. பண்டாரவளையில இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில தான் இந்த நீர்வீழ்ச்சி அமைந்திருக்கிறது. அழகான நீர்வீழ்ச்சி. நீங்க தூரத்துல பார்த்தபடி படிப்படிப்படியா வந்து குறைஞ்சி மேல உயரத்துல அப்படி அகலமா இருந்து இப்படி ஒடுங்கி கொண்டு வரும். அந்த நீர்வீழ்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் குதிரைவாழ் நீர்வீழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது. இதுல சிறப்பு பெயர். பதில் வந்திருக்கிறது. ஜியாக்கா சொல்லியிருந்தா. அடுத்தது நெவிசக்கா இவ சொல்லியிருந்தா. யாரு? ராஜினியும் சொல்லியிருந்தா. பம்பரகந்தை தான் இந்த நீர்வீழ்ச்சி. வண்டாரவளையில இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது அதற்கு குதிரைவாழ் நீர்வீழ்ச்சி என்று பெயர் இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். 297வது நீர்வீழ்ச்சியாக தெரிவு செய்யப்படுகிறது. இதுக்கு பாய்ச்சல் 263 மீட்டர். இதுல நீர்வீழ்ச்சியில பாய்ச்சல் 263 இதுலதான் இந்த நீர்வீழ்ச்சி பாயிரலாம். அடுத்தது இது இடத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிக் கொள்ளுங்க. இடமும் 3 எழுத்துள்ள ஒரு இடம் தான் இது இருக்கிறது. நீர்வீழ்ச்சியில பேரு 2 எழுத்து. சரியா? நீர்வீழ்ச்சியை தவிர்த்து நீர்வீழ்ச்சியை சேர்க்கக்குள்ள எழுத்து கூடும். 2 எழுத்துள்ள ஒரு நீர்வீழ்ச்சி தான் இது. அந்த ஊர்ல இருந்து அந்த 3 எழுத்துல ஊர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில தான் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி. 64 மீட்டர் தான் இதுல பாய்ச்சல். கண்டுபிடிக்க 2 நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த நீர்வீழ்ச்சிய. இன்னொரு பேர் 2 எழுத்தா? 2 எழுத்து. இது ஒரு உயிரெழுத்தை நீங்க இதுக்குள்ள முதல்ல சேர்த்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு எளிமைப்படுத்துகின்றேன். இல்ல உயிரெழுத்தை மாத்திக் கொள்ளுங்கள். சொல்றேன். உயிரெழுத்தை மாத்திக் கொள்ளுங்கள் அக்கா. உயிரெழுத்து என்ன நீங்க அந்த எழுத்துக்குள்ள நிக்கிறீங்க? வேற உயிரெழுத்து இல்லையா? 12 இருக்கலாம். உயிரெழுத்தை மாத்துக்கண்டா. அப்ப ஆயா ஆயா ஓலா ஈனா ஈயா ஓயா ஓயா. வாழ்த்துக்கள். ஓயா ஓயா நீர்வீழ்ச்சி தான். அந்த அந்த எங்க இருக்கிறது பாப்ப? 3 எழுத்துள்ள இடம். கண்டியா. அது நாங்க இல்ல அங்க மஸ்கலியா பாக்கமா மஸ்கு இல்ல 3 எழுத்து தந்திருக்கிறோம் பிள்ளை. பதுளையா? பதுளை. சிறப்பான வாழ்த்துக்கள். பதுளையிலான் இந்த நீர்வீழ்ச்சி இருக்கிறது. ஓயா என்ற நீர்வீழ்ச்சி தான் இருக்குது. நான் தரலையே அந்த இடம் இருக்கிறது. இலங்கையில எத்தனை நீர்வீழ்ச்சி இருக்கிறது? இப்ப பம்பரகந்த நீர்வீழ்ச்சி தான் உயரமான நீர்வீழ்ச்சி. ஆகச்சிறு இந்த சின்ன நீர்வீழ்ச்சியாக கருதப்படுகின்ற நீர்வீழ்ச்சிக்குள்ள ஓயா நீர்வீழ்ச்சியும் அடங்குகின்றது. மெய்யெழுத்து வேற மெய்யெழுத்து சொல்லலையே நான். ஓயா அந்த நீர்வீழ்ச்சி இது. அடுத்தது இதுவும் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு நீர்வீழ்ச்சி தான். இலங்கையில் 2வது உயரமான நீர்வீழ்ச்சி. இது கட்டாயம் நீங்க தரவு தராமலே நீங்க சொல்ல வேணும். ஏன்னா நம்ம எல்லாரும் இலங்கையர்கள் என்று சொல்லிக் கொள்ளணும். இலங்கையின் 2வது உயரமான நீர்வீழ்ச்சி இது. 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு நீர்வீழ்ச்சி. இல்ல
குரங்கு நீர்வீழ்ச்சியா? தீனாவுல தேடிக்கொள்ளுங்கள். தியலுமா நீர்வீழ்ச்சி, தியலுமா இயலுமா? யா தியலுமா. பாப்போம். 2 பேர் பதில் சொல்லியிருக்கிறீர்கள். இயல் இயலுமா? இலங்கையில் 2வது உயரமான நீர்வீழ்ச்சி இது. கட்டாயம் நாங்க தெரிஞ்சிருக்க வேணும். கேட்ட உடனே நாங்க சொல்லணும் எங்கட தாயகத்துக்குள்ள இருக்கிற அழகான சிறப்பம்சங்கள். தீர்த்தலாவிலையில் இருக்கிற தியலுவா? இயலுமா? தியல்கோமா உண்டு. லட்சமனாவா அடி வாங்க போறீங்க. எந்த நாட்டுல இருக்குதுன்னு சொல்லுங்க. லக்ஷபான எத்தனாவது நீர்வீழ்ச்சி? லட்சபானா நீர்வீழ்ச்சி. 2வதா? இல்ல, 2வது. மகாவலி அங்கே லட்சபானா நீர்வீழ்ச்சி. சரியா இத்தனையாவது இந்த தியலும நீர்வீழ்ச்சி தான். சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த ஜெயமலர் சொல்லியிருந்தா, ஜியாக்காவும் சொல்லியிருந்தா இயலுமான தீர்த்தலா. இலங்கையின் 2வது உயரமான நீர்வீழ்ச்சி என்று கருதப்படுகிறது தியலும தான். அதுல சிறப்பான வாழ்த்துக்கள். உலகில் எத்தனாவது இந்த நீர்வீழ்ச்சியாக இது எடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க. நீங்க 2வதுன்னு சொன்னீங்க, ஆனா உலகிலேயோ? இல்ல, இலங்கையில தான் 2வது உயரமான நீர்வீழ்ச்சி இது. உலகில் எத்தனாவது எடுக்கப்பட்டிருக்குது? உலகில் எனக்கு ஒரு 4 300க்குள்ள தேடிக் கொள்ளுங்கள். 300க்கு பின்னுக்கு. 300க்குள்ள 249. ஐயோ, 300க்கு பின்னுக்குன்னு சொல்றேன். 300க்கு பின் 400க்கு முறையில தேடிக் கொள்ளுங்கள். 350. ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க பாப்போம். 360. அது உங்களோட பதில். பாப்பம். 370. வாணித பதில் 375. அது உங்களோட பதில். 365. பாப்பம். 380. இல்ல, பதில் வந்திருக்குது. அந்த ராஜினி அவர்கள் சொல்லியிருந்தார் 360வது நீர்வீழ்ச்சி. 360வது நீர்வீழ்ச்சியாக உலகில எடுக்கப்பட்டது தியலும நீர்வீழ்ச்சி. 65 சொல்லிக்கொள்ளேன். நீங்க 65 சொல்லிட்டீங்க. அவ எடுத்த உடனே சொல்லிட்டா. இல்ல, நான் 350 வாய்க்க சொல்லிட்டு பிறகு இந்த 60 ஆக்கி விடுங்க. நீங்க 50 சொல்லிட்டு பிறகு சொல்லிட்டீங்க. நமக்கு இல்ல, பரவாயில்ல, நாங்க தெரிந்து படித்துக் கொள்வோம். இல்ல, இப்ப நானும் உண்மையா எனக்கு இது தெரியாது, முழுதான் தெரியும், பாடிக்கொண்டேன். அடுத்தது 220 மீட்டர் நீர் பாய்ச்சலாம். 220 மீட்டர் நீர் பாய்ச்சல் உடையதாம் இந்த தியலும நீர்வீழ்ச்சி. அடுத்தது கொழும்பு கல்முனை புதுத்தெருவில் அமைந்திருக்கின்ற அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது எனக்கு கல்முனை சொன்னா கிழக்கு மாகாண பக்கம். கொழும்புலையும் கல்முனை என்ற ஒரு பகுதி இருக்கிறதோ தெரியாது. கல்முனை பொது தெருவில் தான் இந்த நீர்வீழ்ச்சி அமைந்திருக்கிறது. அந்த வழியால போறப்பட்ட இல்லையா? இல்ல, கொழும்பு கல்முனை பொது தெருவில். அடுத்து அந்த கொழும்புல இருந்து கல்முனைக்கு போறதுக்கு இடையில வெள்ள வாயு என்று சொல்ற இடத்துல வாயு அந்த இடத்துக்குள்ளதான் அமைந்திருக்கு. அந்த வழியால போய் இதுக்கு போகணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நீர்வீழ்ச்சி. அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு நீர்வீழ்ச்சி இது. இந்த நீர்வீழ்ச்சி நுவரெலியா மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற தேயிலை தோட்டத்துக்குள்ளால அந்த நீர்வீழ்ச்சி ஓடுதான். தேயிலை தோட்டத்தின் நடுவுலதான் ஓடுது. அவ்வளவு நுவரெலியாண்டீங்களா? மதுரட்டை. மதுரட்டை. ராவணன் மதுரட்டை உங்களோட பதிலாக இருக்கிறது. 5 எழுத்து இந்த ஒரு நீர்வீழ்ச்சி இது. இந்த தேயிலை தோட்டத்துக்கு நடுவுல ஓடுகின்ற ஒரு தேயிலை நீர்வீழ்ச்சியாக இருக்கிறது. இதுல சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், இதுல இந்த நீர்வீழ்ச்சி ஓடுறதால அந்த தேயிலை தோட்டம் அழகு பெறுகிறது மட்டுமல்ல, அதுக்கு உயிரூட்டப்படுகிறது. இந்த தேயிலை தோட்டத்துக்கு இதுல உயரம் 189 அடி உயரத்திலிருந்து இந்த நீர்வீழ்ச்சி பாய்கிறது. மட்டும் நிக்கிறீங்க கரண்ட் பிடிக்கிறதுல. அதான் ராவணன் பிள்ளையா? அதுக்குள்ள இருக்கலாம். நீங்க நான் கேட்கிறேன் அந்த நீர்வீழ்ச்சியை சொல்ல சொல்லி. 5 எழுத்து. கந்தப்பளை என்ற ஊர்ல இருக்கிறது. கந்தப்பளை. ஆமா, அதுல தேயிலத்தோட்டத்து நடுவுல தான் அதுல சிறப்பது தான். தேயிலத்தோட்டத்து நடுவான அந்த நீர்வீழ்ச்சி ஓடுதான். ரொம்ப என்ன அதியான குளிரான இடம் அந்த இடம். மாவட்டம் நுவரெலியா மாவட்டம்.
இவ்வளவு தரவு தந்திருக்கிறேன். கட்டிக்கார பிள்ளைகளும் சொல்லியிருக்கிறார்கள். எந்த முதல் எழுத்து சொல்லுங்க அப்பம். யாக்கா முதல் எழுத்தே கேட்டு கேட்டு நாள் ஓடுது. இல்ல அதென்றால் மணி ஏதாவது சொல்லலாமே மாதிரி இல்லாட்டி கண்டுபிடிக்கல. கொஞ்சம் முயற்சி செய்துட்டு கேட்கலாமா? எங்களோட தாயத்துக்குள்ள கேட்கிறேன். நான் சீனாக்குள்ள கேட்கிறேன். இப்ப அது உங்களோட பதில் பாப்பம். எனக்கு உட்படையா அந்த கொழம்பு கங்கால சுத்த சூனியம் தெரியாது, கொழம்பே தெரியாது. அதுல இறங்கி ஓடுறதை தவிர மற்றபடி. இப்ப நான் பதிலை அந்த எடுத்து தருகிறேன். 3 விடயங்கள் நம்மளோட வாழ்க்கைக்கு கூடாண்டு சொல்வார்கள். கேளுங்க, 3 விடயங்கள் நம்மளோட வாழ்க்கைக்கு கூடாதுன்னு சொல்வார்கள். மது, மாது, கொலை. இதுக்குள்ள நீங்க தேடிக்கொள்ளுங்க. அப்ப மதுரட்டு தான். நீங்க சொல்லிட்டீங்களா பதில? சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெயமலர் சொல்லியிருந்தா. அடுத்த 2வது யார் சொல்லிருந்தீங்க? பத்மினி சொல்லிருந்தீங்க. மதுரட்டை நீர்வீழ்ச்சி தான் தேயிலத்தோட்டத்துக்கு அழகு போடுற, தேயிலத்தோட்டத்துக்கு நடுவுல ஓடுற இந்த நீர்வீழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு நீர்வீழ்ச்சி, இலங்கையின் 8வது பெரிய நீர்வீழ்ச்சி என்று பெயரை பெற்ற நீர்வீழ்ச்சி. இது 126 மீட்டர் உயரம் கொண்ட நீர்வீழ்ச்சி. அதுதான் லக்சபானா. கரண்டு மின்சாரம் உற்பத்தி செய்யறது அதுலதான். இதுதான். இது உலகத்துல எத்தனாவது நீர்வீழ்ச்சி கண்டுபிடிச்சு? 8வது இலங்கையிலயோ உலகத்துல நான் கேக்குறேன். உலகத்துல இலங்கையில தான் 8வது பெரிய நீர்வீழ்ச்சி. உலகில் நான் நினைக்கிறேன் 3வது. நான் நினைக்கிறேன் 625. திறந்து வச்சாச்சு, பார்த்தாச்சு. சிறப்பான வாழ்த்துக்கள். இது 625வது பெரிய நீர்வீழ்ச்சியாக உலகில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது லக்சபான நீர்வீழ்ச்சி. இலங்கையில 8வது நீர்வீழ்ச்சியாக இந்த நீர்வீழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நான் உங்களுக்கு கேட்கிறேன், 2 நீர்வீழ்ச்சி லக்சபானையிலிருந்து புதிய அந்த மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. பழைய லக்சபானா நீர்வீழ்ச்சி எடுக்கிறாங்க, இந்த உற்பத்தி செய்கிறார்கள். இந்த கரண்ட புதுசாகவும் எடுக்கிறார்கள். இப்ப நீங்க சொல்ல வேண்டிய பதில் இருக்குள்ள, பழசில எவ்வளவு இந்த மின்சாரம் எடுக்கப்பட்டது, இந்த எத்தனை வோல்ட் எடுக்கப்பட்டது, புதுசில எவ்வளவு மின்சாரம் எடுக்கப்பட்டது. தமிழ்ல என்னன்னு சொல்ற அலைகள் என்று வருமா? மின் அலைகள் என்று வருமா? தெரிந்தவர்கள் சொல்லிக் அலைகள் என்று வருமா? இப்ப என்ன கேக்குறீங்க, புதுசிலியா பழசிலியா? 2 அந்த லட்சமான நீர்வீழ்ச்சியில 2 மின்சாரத்தை எடுக்கக்கூடிய பிரிவுகள் இருக்கிறது. இப்ப ஆரம்பத்துல எத்தனை மின் அலைகள் எடுத்துக்கொண்டார்கள்? இப்ப புதுசாக பூட்டப்பட்டிருக்கிறது 1 மின் நிலையம். அந்த மின் நிலையத்திலிருந்து எத்தனை மின் அலைகளை இப்பொழுது பெற்றுக் கொள்கின்றார்கள்? ஆரம்பத்திலே 50, புதுசா 100. சிறப்பான வாழ்த்துக்கள். பழசில 50 இந்த மின் அலைகளையும் புதுசில 100 மின் அலைகளையும் பெற்றுக் கொள்கின்றார்கள் இப்ப இந்த லக்சபானா நீர்வீழ்ச்சியில இருந்து. அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு நீர்வீழ்ச்சி. இது 49 மீட்டர் அந்த உயரமுடைய நீர்வீழ்ச்சி. இது சுண்ணாம்பு பாறையில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி. பாப்போம். இதா இருக்கும் ராவணன் நீர்வீழ்ச்சி. ஆகும் மதுரையில இருக்கிறது. அவங்களோட பதில் அதாக இருக்கிறது. பாப்பம். சொல்லிக் கொள்ளுங்க பாப்போம் மற்றவர்கள். நான் சொல்லிட்டேன். நான் முதல் சொன்னபடியாக இப்ப கழிச்சு கொள்ளும். தொடக்கத்திலே இருந்து அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ராவணன் எடுத்துக்கொள்ளும்.
அதுதானே நீங்க ராவணன் கத்தி கொண்டு இருக்கிறீங்க பாவம் அவரு. நுவரெலியாலதான் நான் சொல்றேன். பதுளையில இருக்கிற நுவரெலியால இருக்கிற வேறு பதுளையா. ஓ, நிறைய நிர்வகிச்சல் இருக்கிறது. நாங்க அடுத்த முறையும் எங்க நாட்டுக்குள்ள இருக்கிற சிறப்புகளை கொண்டுட்டு வருவோம். இது 49 இந்த மீட்டர் தான் உயரமாம் இந்த நீர்வீழ்ச்சியில. சின்ன ஒரு குட்டியான ஒரு நீர்வீழ்ச்சி. சுண்ணாம்பு பாறையில அமைந்துள்ள ஒரு சிறப்பு இது. சுண்ணாம்பு பாறையில தான் இந்த நீர்வீழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கு. இப்ப பவளைக்கல்கள் இருக்கிறது நம்மளோட நாட்டுக்குள்ள பவளைக்கற்கள் அந்த அது இருக்கிறது. அடுத்த சுண்ணாம்பு பாறைகள்லயும் இந்த நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறது. அப்ப இந்த நீர்வீழ்ச்சி சுண்ணாம்புக்கல் பாறையில தான் அமைஞ்சிருக்கலாம். மற்றவர்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், என்ன எல்லாரும் அதை ஆமோதிக்கிறீங்களா? ராவணன் நீர்வீழ்ச்சி தான் இது. இது ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு நீர்வீழ்ச்சி இது. இது இரத்தினபுரியிலிருந்து 27 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. 80 மீட்டர் உயரத்தில் தான் இந்த நீர்வீழ்ச்சி இருக்கிறது. அவரும் எடுத்து வச்சிருக்கிறார். எடுத்து வச்சிருக்கிறீங்க, பரவாயில்ல. நாங்க தேடட்டானே நானும் எல்லா நீர்வீழ்ச்சி எங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு சில நீர்வீழ்ச்சி தான் மனதில் இருக்குது. நானும் எடுத்து வச்சிருக்கேன். படித்தாலும் நாங்க மறந்திருப்போம் அந்த நீர்வீழ்ச்சிகளை. இப்ப நாங்க நாங்க இலங்கையர் என்று சொல்லும் பொழுது கேட்பார்கள், இலங்கைக்குள்ள என்னத்தை பார்க்கலாம். இப்ப நான் அதிகமாக மின்சாரம் பாரபடியா அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நாங்க அதிகமாக எனது நான் வேலை செய்யற இடத்துல இதுக்கு நான் பதில நான் சொல்லிக் கொள்கிறேன். என்ன நீர்வீழ்ச்சின்னு சொன்னீங்க? அலுப்பல நீர்வீழ்ச்சி தான் இது. இந்த நீர்வீழ்ச்சி ரத்தினபுரியிலிருந்து 27 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிறது. 80 மீட்டர் உயரத்துல இது பாயுது. 80 மீட்டர் உயரத்துல இந்த நீர்வீழ்ச்சி. உதாரணமாக எங்களோட நாங்க அதிகமாக மாற்று சமூகங்களோட நாங்க வேலை செய்கிறோம். அப்ப அவர்கள் எனது வேலை தளத்திலிருந்து இந்த வருடம் 3 குழந்தைகள் தாயகத்துக்கு விடுதலைக்கு போறார்கள். அப்ப அவர்கள் என்னட்டு கேட்டார்கள், அங்க போய் என்னத்தை பார்க்கலாம். அவர்கள் மெப்படுத்திருந்தாலும் நான் இலங்கையர் என்ற ஒரு காரணத்தால அவர்கள் எந்தெந்த இடத்தை நாங்க போய் பார்க்கலாம், எப்படி இருக்க முடியும். அப்ப நாங்கள் அதை தெரிந்து இப்படியான சில விடயங்களை நாங்க தெரிந்து வைத்திருந்தால் எங்களுக்கும் பெருமை நாங்க சொல்றதுக்கு. இப்ப நாங்க சொல்லுவோம், புலனுருவை போய் பாருங்க, அடுத்தது அந்த ரெயினை போய் பாருங்க, இந்த அப்படியான இடங்களை நாங்க சொல்லுவோம். அடுத்தது பள்ளி இருக்கிறது, கண்டி, பிரதா மாளிகை, அப்படி சில விடயங்களை, தேயிலை தோட்டங்களை எல்லாம் நாங்க சொன்னது. அப்ப இந்த நீர்வீழ்ச்சிகளையும் நாங்க சொல்லிட்டு இருந்தா அந்த உண்மையில அந்த லட்சபானா மட்டும்தான் நான் சொன்னேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்து, ஏன் நாங்க தேடக்கூடா இப்படி விடயங்களை நாங்க தேடி வைத்திருந்து எங்களோட பெருமையை, எங்களோட தாயத்து பெருமையை நாங்க மற்றவர்களையும் கொடுக்க கூடாது. போங்க பாருங்க, எவ்வளவு அழகான நாடு, போய் பாருங்க, இன்றைக்கு அது வித்தியாசமான ஒரு வடிவத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லும் போது எங்களுக்கும் பெருமை தானே நாங்க இளைஞர் என்று சொல்லிக் கொள்வதற்கு. இந்த நாட்டிலே எல்லாம் நாங்க எடுத்துக்கொண்ட சொன்னா இயற்கைகளால செய்யப்பட்ட விடயங்கள் தான் அழகாக இருக்கிறது. நீர்வீழ்ச்சி மாதிரி இயற்கையை கட்டி வச்சு உழைச்சி கொண்டிருக்கிறாங்க. இறைவன் தந்த கூட எங்களோட தாயகத்தில் அப்படியான ஒரு அழகான நாடு, எல்லா வளமும் இருக்கிறது. இப்ப கண்டில போனா யூரோப்ல வாழ்ற மாதிரி இருக்கும். எல்லாம் கூட தனி முதலாளிடத்துல இருக்கு இலங்கை. அதுதான். அப்ப யோசித்து பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு நாடு. அப்ப நாங்க சொல்றோம், என்ன இலங்கையில எப்படி வாழ்ற கொசு, நாங்க சொல்லுவோம் இப்படி. நாங்க எங்களை நாட்டை நாங்க கேவலப்படுத்தி கொண்டு வாழ்றதை விட நாங்க பெருமைப்படுத்தி வாழ்வது எனக்கு சந்தோஷமா இருக்குது. இந்த ஊரோட விளையாடுகள் இதுகளை தேடிக்கொள்ளும் பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. அதுக்காகத்தான் கொண்டு வந்தேன் என்று கூறிக்கொண்டு, இப்ப எனக்கு வாணி ஒரு 10 நிமிஷம் என்ற டைம் இருக்கிறது. அதுக்குள்ள நாங்க அந்த மண் வாசனையை பற்றி நாங்க பேசிக்கொண்டு நாங்க நிகழ்ச்சியை முற்று பெறுவோம். சென்ற வாரமும் நான் கேட்டிருந்தேன், மண் வாசனை என்பது 2 விடயங்களை குறிக்கிறது. நான் தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். அந்த 2 விடயங்களை மண் வாசனை என்று, நீங்க மண்ணிலிருந்து வார வாசனையும் மண் வாசனை தான், அதை நான் கேட்கவில்லை. அது ஒரு அழகான ஒரு புழுதி வாசத்தை மண் வாசனை என்று சொல்வார்கள். அதுவும் ஒரு மண் வாசனை தான். இன்னொரு மண் வாசனை, அது நான் சொல்லாமலே உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மண் வாசனை இருக்கிறது. இப்ப இந்த ஹொலந்து நாட்டை எடுத்துக்கொண்டாலும், இப்ப நான் வாழ்ந்த டென்ஹாம் என்ற ஒரு கிராமம், அதுக்கு ஒரு மண் வாசனை இருக்கிறது. இப்பொழுது வாழ்கின்ற இடம் சாண்டம். அந்த சாண்டம் என்ற ஒரு இடத்துக்கு ஒரு மண் வாசனை இருக்கிறது.
அந்த பேச்சு வழக்குகள், வித்தியாசமான விடயங்கள் எல்லாம் அந்த மண் வாசனைக்குள்ள அமையும். அமர்ந்து அழகாக குத்தி கொண்டிருக்கிறது. அப்ப நீங்கள் உங்களோட மண் வாசனைகளை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஆட்களும் கதைச்சு முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு இடம் கொடுங்க என்று தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்கள், யாரு வரப்போறீர்கள்? நான் வருகிறேன். சொல்லுங்கள். உங்களோட மண் எங்களுடைய ஊர் நவாலி. அதை சுத்தி வர வயல்களும் தோட்டங்களும் இருக்கிறது. அது ஒரு மண் வாசனை. அதை விட கலைஞர்கள் கூட உள்ள இடம். இப்ப நவாலி ஒரு சோமசுந்தர புலவர் என்றாலே எங்களோட ஊருக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அதே நேரத்துல பல கலைஞர்கள் இருந்தார்கள். முதல் தமிழ்ல ஒரு படம் இயக்குனர், நிர்மலா பட இயக்குனர் கூட எங்களோட ஊரை சேர்ந்தவர் தான். எங்களோட ஊரை சேர்ந்தவர்களும் அதில் நடித்திருந்தார்கள். அதை விட பல கலைஞர்கள், இன்பராஜான்ற ஒரு கலைஞர் இருந்தார், நகைச்சுவை நடிகர், நகைச்சுவை எல்லாம் கதைக்கக்கூடியவர். அதை விட நாடகங்கள், அதுகள், கூத்துகள்னு சொல்லி எங்களோட ஊர்ல பெருமைக்குரியதா இருந்தது. எங்களோட ஊரன்னு சொன்னாலே அந்த பழைய காலத்துல கூத்து பெருமையா இருந்தது. பிறகு நாடகங்கள் கூட வந்திருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள். நவாலிக்கு நீங்களும் பெருமை சேர்க்கிறீர்கள். இந்த பாமுகத்தில் நீங்கள் இருவரும் இருந்து எடுத்த உடனே இப்ப எங்களுக்கு சோமசுந்தர புலவரை மட்டும்தான் தெரியும். அந்த மண் அதிகமா நாங்க அந்த புத்தகங்கள்ல படித்திருக்கிறோம். இந்த கூத்துக்கு பேர் போன இடம் என்று சொல்லும் போது உண்மையில சிறப்பாக இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தவரை அழைத்து கொள்கின்றேன். நான் நெடுந்தியோ பற்றி சொல்றேன். மண் வாசனை பிறந்த இடம் அது இந்த எங்களோட நெடுந்தீவு இந்த யாழ்ப்பாண குடாநாட்டில் தென்மேற்கு பகுதியில் இருக்கின்றது. தீவுகளில் மிக பெரிய தீவு நெடுந்தீவு. அது ராமேஸ்வரத்துலேருந்து நான் நினைக்கிறேன் 30, 35, 25 மைல்கள் தூரத்தில் இருக்கின்றது. அடுத்து அங்கே அதிக மருத்துவமனை ஒன்று, பெரிய மருத்துவமனை இருக்கின்றது. அங்கே எல்லாரும் படித்தவர்கள் தான். வீட்டுக்கு வீடு உத்தியோகம் இல்லாதவர்கள் ஒரு தரமே இல்லை. தன்னாடிகளார், பேர் போன மற்ற புலவர்கள் அதிகம் பேர் இருக்கணும், மருத்துவர்கள் அதிகம் பேர் படித்திருக்கணும். மற்றது அந்த அந்த தீவை பசுந்தீவு, என்ன பால் தீவு, மற்றது தேன் தீவு என்று சொல்லி அந்த நேரம் மூலிகை நிறைய இருக்கின்றதாங்க. அந்த இந்தியாவில் இருந்து பால் கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் இந்த கோயிலுக்கள் அப்படியெல்லாம் கொடுத்தவையெல்லாம். அப்படி ஒரு வளமான தீவு. மற்றது அங்கே பனியல் தென்னியல் அதிகமாக கடற்கரை உரங்களில் இருக்கிற மீனவர்கள் அதிகம் அந்த தொழிலை செய்கிறார்கள். மற்றது பனைமரங்களில் இருந்து அதிகமான பண்டங்கள் செய்து அதுகளையும் பிரயோசனப்படுத்துகிறார்கள். இந்த பினாட்டு ஒடியல் யாழ்ப்பாணத்தில் போனால் நெடுந்தீவு பினாட்டுன்னு விற்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஊருக்காக்கா அந்த யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த இது சின்ன படகுகள் போட்ல தான் போகணும். ஒரு மணித்தியால ஊட்டம் 55. அதுக்கு இப்ப விசேஷமான ஒரு லான்ச் ஒன்று இந்த நேவி வச்சிருக்குது. அது நான் நினைக்கிறேன் 1/2 மணித்தியாலத்துக்குள்ள போயிடும். அது 1/2 மணித்தியாலத்துக்கும் குறிய போகுதாம். இப்ப 25 நிமிஷத்துக்குள்ள குறிக்கட்டுவான்ல இருந்து நெடுந்தீவுக்கு போகுதாம். நான் பார்த்திருந்தேன் ஒரு காணொலியில். அது இப்ப ஆம்புலன்ஸ் மாதிரி அந்த இதை நேவி வச்சிருக்கணும். இப்ப பெரிய ஆக்கள், மினிஸ்டர் மேர அப்படி ஏறம் போற ஆக்கள், வருத்த நோயாளருடனே கொண்டு போறோன்னா அந்த ஆம்புலன்ஸ் நேவி லான்ச்சு பாவிக்கிறோம். மற்ற குமுதினி என்ற ஒரு படகு தான் அந்த வெட்டிக்கான பல பேர் இறந்தவர்கள் இருக்கா குமுதினி படகுல. அந்த படகு இல்லாத தண்ணி டாக்டர் வெனிட்டா போயிட்டு வந்தா அந்த குமுதினி படகுல காசு கொடுக்காம தான் போய் வந்தேன்னு சொன்னா அழகான ஊரை எல்லாம் பெருசா நல்லா சொல்லி இருந்தா. மிக அழகான என்ன தீவு, பச்சை பசையில் இருந்துதான். நல்ல கற்கள் எல்லாம் வித்தியாசமான கற்களா இருந்துதான். இந்த ரோடுகள் எல்லாம் வேலிகள் எல்லாம் கற்களால அமைக்கப்பட்டிருந்தாம் என்று சொல்லி நல்ல சாப்பாடு, மீன், இறால், நண்டு நல்லா சாப்பிட்டா. கடல் உணவுகள் நிறைய. அங்க மீன்பிடி தொழில் முக்கியமா அதிகம் பேர் செய்யணும். அங்க அதிகம் மீனவர்கள் அதிகம். சிறப்பான வாழ்த்துக்களுக்கா நெடுந்தீவை பற்றிய. மற்றது இந்த 7 கோயில், கிறிஸ்தவ கோயில் 7 கோயில் இருக்குது அங்க. ஒவ்வொரு ஆக்களுக்குமாக ஒரு கோயில் இருக்குது. மற்றது இந்த இந்து மத கோயில்களும் நிறைய இருக்கின்றது. பௌத்த மதம் இல்லை அங்கே. நயனாதி மாரி இல்லை, பௌத்த மதம் இல்லை. ஆனால் நேவி
ஆர்மி நேவி அங்க தான் முக்கியமாக. அப்ப கிறிஸ்தவ மக்களும் இந்து மக்களும் அங்கு வாழ்கின்றார்கள். இந்து மக்களும் கிறிஸ்தவ மக்களும் தான் அதிகமாக. அப்ப இஸ்லாமிய மக்களும் பௌத்த மக்களும் இஸ்லாமிய மக்களும் இல்ல, பௌத்த மக்களும் இல்ல. அப்ப நீங்க இந்த 2 கோயில்களும் இருக்குன்னு சொல்லப்படுது தெரிந்து கொண்டேன். சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தவரை எடுத்துக்கொள்வோம். நான் வருகின்றேன். நெரிசக்கா. ஆமா, நான் பிறந்த பேசாலை, மன்னாத்தீவுல பேசாலை என்ற ஒரு ஊர்ல நான் பிறந்தேன். நான் இருந்த காலத்திலேயே எங்களோட ஊர்ல 2 பக்கமும் கடல் வளம் உள்ளது. வாடையிலையும் மீன் பிடிப்பார்கள், கோடையிலையும் மீன் பிடிப்பார்கள். 2 பக்கமும் கடலால் சூழ்ந்த ஒரு இடத்துல எங்கட நடுப்பகுதியில எங்கட பேசாலை மண் இருக்கின்றது. உத்தியோகத்தர்கள் அங்க வந்தா எங்களை ஊரை விட்டு போறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. என்ற சகல வசதிகளும் அவர்களுக்கு இந்த செலவில்லாத சகல வசதிகளும் கொண்ட ஒரு ஊராக எங்களுடைய ஊர் அமைந்திருந்தது அந்த காலத்துல, நான் அறிந்த காலத்திலேயே. அங்கு அந்த நாடகங்கள், இயல் இசை நாடகம் என்று பல கலை வண்ணங்களும் அங்க எங்களுடைய அண்ணாவிமாரெல்லாம் நிறைய பேர் இருந்தார்கள். எங்களுடைய அந்த காலத்துல நிறைய பாஸ் பண்ண அந்த இலங்கையிலேயே மிக பிரபல்யமான ஒரு பாஸ், முடக்கு பாஸ் என்று சொல்லி எங்களுடைய ஊர்ல அந்த பாஸ் காட்டப்பட்டது. அப்ப அந்த இதுக்கு காலங்கள் போனதுக்கு இப்பெல்லாம் மருகி அருகி போய் திரும்பவும் அது இளம் தலைமுறைதான் இப்போது அது ஊட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அருகே போகவில்லை, திரும்ப புது பொலிவோடு விஞ்ஞான வளர்ச்சிகளோடு அந்த பாஸ் இப்பவும் காட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது. மற்றது எங்க ஊர்ல பெரிய கோவில் ஒன்று இருக்கிறது. சேமக்காலைக்கென்ற ஒரு கோவில் இருக்கிறது. ஊருக்குள்ள ஒரு கோவில் இருக்கிறது. கிறிஸ்தவ மக்களும் இந்து மக்களும் நிறைய சூழ்ந்து வாழ்ந்த அந்த காலத்துல இருந்தது. இப்போது அவர்கள் தனியாக ஒரு இடத்துல போய் அவர்களுக்கு ஒரு பெரிய முருகன் கோயில் உண்டு, அந்த இடத்துல கட்டி இருக்கிறார்கள். எங்களோட ஊர்ல எங்களோட பெரிய வெற்றி எண்ணெய் கோயில் எங்களுடைய இதுல இருக்கிறது. மிகவும் பாரம்பரியமான பண்பாடு மிகுந்த ஒரு கிராமம் தான் எங்களுடைய கிராமம். இப்போது மிகவும் கணக்க உத்தியோகத்தை படித்தவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். இப்போது தற்காலத்தில் எல்லோரும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள், மீன் தொழில் பிடிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். மண்ணின் பெருமையை சொல்லிக் கொள்கிறேன், மண் வாசனை பெருமை. நன்றி. இந்த அடுத்தவர் ராஜினி. எங்கட ஊர் ஒரு சிறிய ஊர் தான். இந்த கோயில் ஒன்று இருக்கிறது. உங்களோட ஊரை சொல்லுங்களா முதல். யாழ்ப்பாணம் கொய்யா தோட்டம். அது என்னன்னு சொன்னா, கொய்யா தோட்டம் கொண்டு வந்தது ஆரம்பத்துல அந்த வீடுகள் விலைக்கு முதல் கொஞ்சம் வீடுகள் தான் இருந்ததாம். ஒரே கொய்யா மரங்கள் தானே அதுக்குள்ள இருந்தது. எல்லாரும் வெட்டி தானே முதல்ல வீடுகள் கட்டினது. அந்த வழியா தான் கொய்யா தோட்டம் கொண்டு வந்ததோ தெரியாது. மற்றது 2 ஆலயங்கள் இருக்குன்னு. மற்ற கடல், இங்கால குருநகர் கடல், நாங்கள் நடுவில் அங்க நீல கடல், அங்கால போய் பாஷோர் அந்த கடல், அங்கதான் மீன் பிடி அதெல்லாம் போய் நாங்கள் எல்லாம் பண்றது. மற்ற குளங்கள் இருக்குது. வயல்கள் ஒரு பக்கம்தான் இருக்கிறது, மற்றபடி ஒன்றும் இல்லை. இவ்வளவுதான் எங்கள் உற்சவம். சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தது வாணி. போன வாரம் சொல்லி இருந்தீங்க இல்லைன்னா வாணி? வேற பத்மினி அவர் நினைக்கிறார். பத்மினி, பத்மினி உங்களோட மண் வாசனையை சொல்லிக் கொள்ளுங்களேன். நான் பிறந்தது மேனிப்பாயிலே, ஆனா நான் வளர்ந்தது வல்வெட்டியில இருந்த நாங்கள். எங்களுடைய ஊர்ல அவ்வளவு பெருசா இல்லை. வல்வெட்டுத்துறையில தான் அந்த இந்திர திருவிழா வருஷத்துக்கு ஒரு அம்மன் கோயில் கடைசி தீர்த்ததன்னு நடக்கும். மற்ற இப்ப நான் இங்க வந்த அப்புறம் அந்த பட்ட திருவிழா பெருசா நடக்கிறது. நாங்கள் சந்தைக்கு போறோம்டா வல்லடுத்துறைக்கு தான் போக வேணும். மற்றபடி நாங்க பஸ்ஸால இறங்கினால் எங்கட ஒழுங்கு அது இப்போ ஒரு ரோட்டு பை ரோட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி தான் போக வேணும். எங்கட சொந்தக்காரரான் கூட சுத்தி வர இருப்பான். மற்றபடி நல்லெண்ணெய்க்கும் பேர் போன இடம் வீட்டிலேயே வச்சு செய்வார்கள். அந்த செக்கு மாதிரி எல்லாம் வச்சு. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. நன்றி பத்மினி. நானும் எனது ஊர் வாசனையை நான் சொல்லிக் கொள்கின்றேன். எனது ஊர் ஓட்டமாவடி. அது ஒரு விவசாய கிராமமாகவும் வியாபார கிராமமாகவும் இருந்தது. 4 இன மக்களும் வேறுபாடுகளின்றி வாழ்ந்த இடம். இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சில நாட்டு பிரச்சனையால அவர்கள் வேறு கிராமங்களுக்கு இடம்பெயர்ந்து இருந்தாலும்
இன்றும் அந்த ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல அந்த அந்த வாழ்ந்த உறவுகள் சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு கிராமமாக இருந்தது. விருந்தோம்பல் மிகவும் சிறப்பாக பேசப்பட்ட ஒரு கிராமமாக இருக்கிறது. யாரு வந்தாலும் சாப்பாடு இல்லாட்டியும் இருங்க என்று சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடை சமைச்சு கொடுத்துட்டு அவங்கள வழிபோக்கராக இருக்கட்டும், அது எந்த பகுதியில இருந்து வாராக்களாக இருந்தாலும் அவங்களை இருக்க வைத்து சாப்பாடு கொடுத்து கையை நலைக்க வச்சுதான் அனுப்புவார்கள். அப்படி ஒரு பழக்கம் எங்களோட கிராமத்துல அந்த மக்கள்கிட்ட இருந்தது. அது இந்து சமய மக்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மக்களாக இருக்கட்டும், புத்த சமயத்து மக்களாக இருக்கட்டும் இருந்தது. அடுத்தது மொழி அவங்கக்கிட்ட 4 அந்த சிங்கள மக்களோட பேசக்கூடியவராக சிங்கள மொழியை கற்றிருந்தார்கள். அந்த பெண்கள் கூட சிங்கள மொழியை சரளமாக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோல சிங்கள உறவுகளும் தமிழை பேசக்கூடியவர்களாக கற்றுக்கொண்டார்கள். 3 சிங்கள மகா வித்தியாலயங்களும் 3 இந்து மகா வித்தியாலயங்களும் கிறிஸ்தவ மகா வித்தியாலயமும் முஸ்லிம் பாடசாலைகளும் அந்த கிராமங்களில் இருக்கின்றது. அழகான ஒரு கிராமம். அதிகமாக வயல்களோடு சேர்ந்த கிராமத்தான் அது இருந்தது. எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கிராமமாகவும் இருக்கிறது. இன்றும் அந்த மக்கள் ஒற்றுமையாக வாழ்கின்றார்கள் என்றுதான் கூறிக்கொள்ள வேணும். கூறிக்கொண்டு அங்கு சாதி மத பேதங்கள் எதுவுமே இல்லை. சில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருந்தது. சில புலம்பெயர்வதற்கு முதல் அந்த மக்களை அந்த தூண்டி விட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்ட மக்கள் வாழ்ந்த இடமாக இருந்தது. அவர்கள் அவங்களோட பகுதிகளை காசுக்குத்தான் வித்து கொண்டு வெளியேறி இருந்தார்கள். சும்மா உத்தரம் விட்டு கொண்டு போகவில்லை. இஸ்லாமிய மக்கள் சேர்ந்திருந்த பகுதிகளை அவர்கள் அதை குறைந்த விலைக்குத்தான் வித்திருந்தார்கள். அதே மாதிரி அவங்களோட காணிகளை வித்து விட்டு அவர்கள் சந்தோஷமாக ஒரு பாதுகாப்புக்காக வெளியேறி கொண்டார்களே தவிர அந்த மனங்களை விட்டு உறவுகளை விட்டு பிரியவில்லை. அவர்கள் இன்றும் அவர்கள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக கலந்து பேசுகின்ற ஒரு கிராமமாக எனது கிராமம் இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை தந்த வாணிமோகனுக்கும் ஊரோடு விளையாடு நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை பாமுக உறவுகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த வாரம் நான் இந்த நிகழ்வோடு கலந்து கொள்ளும் வரை விடைபெறுகிறேன். வாணி, நன்றி வாணி, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ஊரோடு விளையாடு நிறைவுக்கு வருகின்றது தோப்படு வச்சு தாமட்டவர்கள் இணைந்த உறவுகள். நன்றி வாணி, நான் விடைபெற்று நான் வருகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நேரம் செல்வினித்தவர்களும் வந்தால் ஓடி வாங்குவோம். நன்றி, வணக்கம். மலைமாக வரும் உற்சாகத்தோடு இணைந்து கொள்வார். நாளை காணும்.